தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டு வரும் தீவிர குடிவரவு சோதனையில் அந்நாட்டின் பூர்வ குடிகளான பழங்குடியின மக்கள் தவறுதலாக குறிவைக்கப்படுவது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறியும் நோக்கில் குடிவரவு அமலாக்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது அமெரிக்க குடிமக்களாக இருக்கும் பழங்குடியின மக்களை வெறும் நிறம் மற்றும் பெயரை கொண்டு சட்டவிரோத குடியேறிகள் என தவறாக அடையாளப்படுத்தி அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்து வருவதாக புகார்கள் எழுந்தன. கடந்த வாரம் கியூக்ளாசியூக்ஸ் என்ற பழங்குடியினத்தைச் சேர்ந்த 4 பேர் பிடிவாரண்ட் இல்லாமல் திடீரென கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 3 பேர் இன்னும் மினியோபோலிஸ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல ரெட் லேக் நேஷன் அமைப்பைச் சேர்ந்த ஜோஸ் ரொபர்டோ ரமிரெஸ் என்ற 20 வயது இளைஞரை அவரது காரிலிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து முகமூடி அணிந்த அதிகாரிகள் தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பழங்குடியின மக்கள் இப்போது அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஃபெடரல் கட்டிடம் ஃபோர்ட் ஸ்டெர்லிங் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இங்குதான் 1862ஆம் ஆண்டு நடந்த டகோட்டா போரின் போது பழங்குடியின மக்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். வரலாறு மீண்டும் அநீதியான முறையில் திரும்புகிறது. இது பழங்குடியின இறையாண்மையின் மீதான நேரடி தாக்குதல் என்று மினிசோட்டா பழங்குடியின சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர்.